எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் சிக்மா மேல்ஸ் நெவர் அப்பாலஜைஸ் ஃபார். அப்பாலஜைசிங்கா இருக்கலாம், சாரியா இருக்கலாம், மன்னிப்பு கேட்கிறதா இருக்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஒரு விதமான விளைவுகள உருவாக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் மட்டும் கிடையாது. பொதுவா மனிதர்கள் வந்து பேசுற எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து ஒரு இம்பாக்ட் இருந்துட்டே இருக்கும். ஒரு விளைவுகள் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைக்கு மட்டும் நம்ம யார்கிட்ட அத பயன்படுத்துறோமோ, அத பேஸ் பண்ணி தான் விளைவுகள் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது வந்து தப்பான விளைவுகளாவும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. சில சமயத்துல சரியான விளைவுகளாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சாரி அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை வந்து ஒரு கத்தி மாரி அத ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. தமிழ்ல மட்டும் இல்ல, எந்த லாங்குவேஜா இருந்தாலுமே மன்னிப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஹை வேல்யூவா இருக்கிற மென்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப உயர்ந்த ஆண்கள் வந்து இந்த சாரி கேட்கறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. மத்தவங்க சாரி கேட்க வைக்கணும்னு நினைக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, நார்மலா இருக்கிற பீப்பிள் வந்து சாரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு குஷன் மாரி எடுத்துட்டு இருப்பாங்க. சாரியா இருக்கலாம், அப்பாலஜைசிங்கா இருக்கலாம். கேட்டுட்டு போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு நம்ம பண்ற மிஸ்டேக்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆவறதுக்கான ஒரு வழி வந்து அப்பாலஜைசிங் பண்றது. நம்ம பண்ற தவறுகள் நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டியிருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாரி தானே கேட்டு வந்துறேன் அப்படின்ற மாரி, அந்த சாரியா இருக்கலாம், அப்பாலஜைசிங்கா இருக்கலாம், கேட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஈஸியா வெளிய வந்துரலாம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இங்க நெறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கும். அதே மாரி சாரி, அப்பாலஜைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குப்பா. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, ஆங்ஸைட்டியான, பதட்டமான நிலைமையில நம்ம இருக்கோம். அப்ப அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வந்துட்டா போதும். ஈஸியா வெளிய வந்துரலாம்னு சொல்லப்படுற எண்ணம் நார்மலான பீப்பிள் கிட்ட இருந்துட்டே இருக்கும். ஆனா, அதே அப்பாலஜைசிங்க்கு, அதே சாரிக்கு வந்து இன்னொரு முகம் இருந்துட்டு இருக்கு. ஒரு கோர முகம் இருந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரியான ஒரு கோர முகம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற அப்பாலஜைசிங்கா இருக்கலாம், சாரியா இருக்கலாம், அதிகமாயிட்டே போச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இங்க உடைய ஆரம்பிக்கும். எல்லாத்தையுமே தாண்டி நீங்க கேட்கிற ஒரு ஒரு சாரியா இருக்கலாம், ஒரு ஒரு அப்பாலஜைசிங்கா இருக்கலாம். இல்ல நீங்க ஏதோ ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கிற மாரியான நிலைமை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதாவது நீங்க மன்னிப்பு உங்களுக்குள்ளயே கேட்டுக்கிறதா இருக்கலாம், மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா இருக்கலாம். உங்களுடைய செயல இங்க கெடுத்து விட்டுடும். ஆக்ஷன்ல இறங்க விடாம பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். உலகத்தின் மிக சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வாயிலே பேசிட்டு இருக்க, அத செஞ்சு காட்டு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த செயல கூட உங்க சாரி பாதிப்பு ஏற்படுத்திடும். இந்த ஒரு ரீசனால தான் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்னதான் நடந்தாலுமே கூட சரி, எவ்வளவு இக்கட்டான ஒரு விஷயத்துல மாட்டினாலுமே கூட சரி, சாரியோ, அப்பாலஜைஸுமே கேட்க மாட்டாங்க. அவங்க கிட்டயும் சரி, மத்தவங்க கிட்டயும் சரி. அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். பொதுவா நார்மலான மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சாரி, அப்பாலஜைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு வெப்பனா பயன்படுத்துவாங்க. இந்த ஆயுதத்த பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சிச்சுவேஷன்ல ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்பெஷலா கேர்ள்ஸ் கிட்ட அதிகமா இவங்க பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து பரிதாபங்கள் சுதாகர் கூட ஒரு எபிசோட்ல வந்து நல்லா இமிட்டேட் பண்ணியிருப்பாரு. "சாரிம்மா, சாரிம்மா, சாரி" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ எதுக்கு சாரி கேட்கிறேன்னு எனக்கே தெரியல. சாரி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருப்பாரு. அப்போ பொதுவா ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வெப்பனா வந்து சாரி கேட்டா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஹை வேல்யூ மென்ஸ் கிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒர்க் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் நெவர் அப்பாலஜைஸ் டூ டெல் த ட்ரூத் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. மன்னிச்சிடுங்க, நான் உண்மைய சொல்ற நேரம் வந்துருச்சு. இப்ப நான் உண்மைய சொல்லியே ஆகணும். இதுதான் நேரம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ உண்மைய சொல்றதுக்கு எதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும்? உண்மையா ஒரு விஷயத்த உடைக்கிறதுக்கு கூட இங்க நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, மனிதர்களுக்கு இடையே வந்து ஒரு குஷனா, ஒரு ஈஸியான ஒரு வழியா தெரியறதுனால, அந்த இடத்துல பொய் சொல்லிட்டு போயிரலாம் அப்படின்ற மாரி நெறைய பேர் பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு குளோஸான பீப்பிள் ஒரு 10 நிமிஷம் கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள, அந்த இடத்துல ஒரு பொய்யா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு பொய்யாவது சொல்றாங்க. 60% மக்கள் வந்து குளோஸா ரிலேஷன்ல இருக்கிற பீப்பிள் கூட பேசும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு தடவையாவது பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்காக பொய் சொல்றோம் அதிகமா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைய வந்து வராம தடுக்கிறதுக்காகவும், பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும், பிரச்சனையில மாட்டியிருக்கவங்கள வந்து காப்பாத்துறதுக்காகவும் பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல உண்மை சொல்லாம போயிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்மள சாரி சொல்ல வச்சிரும். நம்மள அப்பாலஜைஸ் பண்ண வச்சிரும். இது நம்மளோட வொர்த்த வந்து குறைக்க ஆரம்பிச்சுரும். உண்மை சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பொய் சொல்லும்போது எப்பயுமே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக, சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து இந்த இடத்துல நாங்க சாரியா, அப்பாலஜைஸிங்கா ஃபீல் பண்ணக்கூடாது யார்கிட்டயுமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஹானஸ்ட்டா தான் இருந்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் உண்மை கசப்பா இருந்தாலுமே சொல்லிடுவாங்க. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறா மாரின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு அந்த உண்மைய வந்து அடுத்தவங்க மனசுல ஏத்திருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா, பொய் சொல்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து காமனா எப்ப நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்க என்ன கேட்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அத நம்ம சொன்னா போதும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது, நம்ம பொய் சொல்லிடலாம் அப்படின்ற மாரியான எண்ணம் தோணும். ஆனா உண்மைய சொன்னா
தப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டா மத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயத்தை நிறைய பேர் சொல்றதே கிடையாது. ஆனா நமக்கு என்ன தோணுதோ எது உண்மையா அது சொன்னோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து ராக் சாலிடா ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். இந்த ஒரு ரீசனால நாங்க உண்மை சொல்றதுக்கு பயப்படவும் மாட்டோம். இதனால நாங்க அப்பாலஜைஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல சிக்மா மேல்ஸ் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து ரொம்ப தெளிவா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் நெவர் அப்பாலஜைஸ் டூ டெல் வேர் தே ஆர் ஃப்ரம். நம்ம எங்கருந்து வரோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கூட சில பேர் மறைச்சிருவாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லொக்காலிட்டியா இருக்கலாம், ஃபேமிலி கண்டிஷனா இருக்கலாம், அவங்க வந்து வந்த விதமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து மத்தவங்க கிட்ட எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தினால, அவங்க எந்த இடத்துல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வெளிப்படுத்துறதுக்கு கூட நெறைய பேர் வந்து இங்க கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க, மறைச்சிட்டு இருப்பாங்க. இதனால வந்து அவங்களுக்குள்ளயே அவங்க அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய நேரம் நான் இங்க பொறந்துட்டேன். என்னுடைய நேரம் நான் இந்த மாதிரியான ஃபேமிலி கண்டிஷன்ல வந்துட்டேன். இந்த இடத்துல இத சொன்னா நமக்கு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லப்பட்ட எண்ணத்தால மறைச்சிருவாங்க. ஆனா இது வந்து சொசைட்டியோட பார்வையில பார்க்கும்போது 100% உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து முதல்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வச்சு தான் நம்மள மதிப்பிடும். நம்ம எங்கிருந்து வரோம், என்ன மாதிரியான ஃபேமிலி பேக்கிரவுண்ட்ல இருக்கோம் சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் இங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இது வந்து ஏன்ஷியன்ட்ல இருக்கிற ரோம்ல இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். இல்ல வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். எந்த ஒரு கண்ட்ரில எந்த ஒரு கலாச்சாரமா இருந்தாலுமே கூட சரி, நம்மளுடைய ஸ்டேட்டஸ பொறுத்தும், நம்ம எங்க இருந்து வரோம் அப்படின்னு சொல்லப்படுறத பொறுத்தும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஆனா, இதுக்கு ஈக்குவலான இன்னொரு வெயிட்டேஜான ஒரு விஷயம் இருக்கு. அத வச்சு இத உடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இன்னொரு உண்மையான ஒரு விஷயம். அதுதான் திறமை. திறமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எந்த ஒரு லொக்காலிட்டில, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு ஃபேமிலி கண்டிஷன் இருந்தாலுமே கூட சரி, அந்த கண்டிஷன உடைச்சுட்டு அங்கருந்து ஜொலிக்க வைக்கிற ஒரு பவர் தான் இந்த திறமை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்ப திறமைசாலி எங்க இருந்தாலுமே ஜெயிச்சுருவான். திறமைசாலி எங்க இருந்தாலுமே தெரிவான் அப்படின்னும்போது, அவங்களுடைய பேக்கிரவுண்ட் எதுவா இருந்தாலுமே எதுக்கு மாறிக்கணும். ஒரு சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து தங்களுடைய பேக்ரவுண்ட மறைக்க மாட்டாங்க. அவங்க எங்கருந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுற அவசியம் எங்களுக்கு இருக்காது. அதுக்கு அவங்களுக்கு அவங்களே சாரி சொல்லிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து நம்ம எங்கருந்து வரோம், நம்ம இந்த மாரி இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். சாரி அப்பாலஜைசிங் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளயே நம்ம இத எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏழையா பொறக்கிறது நம்ம தப்பு இல்ல. ஏழையா சாகுறது தான் நம்ம தப்பு. நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு சொல்லப்படுற விஷயம், நம்ம எங்க போப்போறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நிர்ணயம் செய்யாது அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். நம்ம யாரா மாறப் போறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் நிர்ணயம் செய்யாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அப்போ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வெளிப்படையா காட்டலாம். பெரிய லெவல்ல சாதிச்ச ஸ்போர்ட்ஸ் பீப்பிளா இருக்கலாம், பெரிய செலிபிரிட்டீஸா இருக்கலாம். ஒரு லொக்காலிட்டில இருந்து வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு புவர் கண்டிஷன்ல இருந்து வந்திருந்தாலுமே கூட சரி, அத வெளிப்படுத்துறதுக்கு என்னைக்குமே கூச்சப்பட்டுருக்க மாட்டாங்க. அத வந்து அவங்க ஒரு மோட்டிவேஷனா எம்ப்ரேஸ் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால வெளியில சொல்லாம நம்மளுடைய பேக்ரவுண்ட காட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல அப்பாலஜைஸ் பண்ண விரும்பாத பீப்பிள் தான் சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் நெவர் அப்பாலஜைஸ் டூ கட் த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. போக்கிரி அப்படின்னு சொல்லப்படுற மூவி தளபதி விஜய் சார் நடிச்ச மூவியோட கிளைமாக்ஸையும் நம்ம பார்த்திருப்போம். அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு டயலாக் ஒண்ணு வரும். "சார் உங்க பொண்ணு சேஃப். ஆலிபா செத்துட்டான். பேட் லக் என்னன்னா இன்ஸ்பெக்டர் கோவிந்தும் செத்துட்டாருன்னு" சொல்லிட்டு அவர என்கவுண்டர்ல போட்டுருவாரு விஜய் சார். அப்போ கோவிந்த் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டர் மூலியமா ஒரு வேலையாகணும். அந்த வேலைய நடத்தி முடிச்சோனே, அந்த டாக்ஸிக்கான ஆள நான் என்கவுண்டர்ல போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்கான மீனிங். அதே மாரி நம்மள சுத்தி எக்கச்சக்கமான பீப்பிள் இருந்துட்டு இருப்பாங்க. குளோஸ் பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. கொலீக்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸா கூட இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க மூலியமா நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். இவங்கள வந்து தவிர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல சிக்மா மேட்ஸ் இருக்க ஆண்கள் வந்து அவங்கள கட் பண்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. நம்ம வந்து சில இடத்துல யோசிச்சிருப்போம். சாரிங்க நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல. சாரி நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல. நம்ம ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில பேர் டைரக்ட்டா கட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா சிக்மா மேட்ஸ் இருக்க ஆண்கள் வந்து இத வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. சைலன்ட்டா கட் பண்ணிட்டு என்கவுண்டர்ல போட்டுட்டு அவங்களோட வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து டவுனா ஃபீல் பண்ணுவோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணிருவோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அதிகமா ஓவர் திங்க் பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கிற டாக்ஸிசிட்டிய வந்து செல்ஃப் கிரிட்டிசிசமா அதிகப்படுத்தும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது ஒரு அளவுக்கு மேல அதிகமாயிடுச்சுன்னா நம்மளுக்கும் பாதிப்பு, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. இந்த ஒரு ரீசன்னால ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவங்களையோ, குளோஸா இருக்கிற பீப்பிளையும் கட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கொஞ்சம் ருத்லெஸ்ஸா தெரிஞ்சாலுமே, அவங்களுடைய டாக்ஸிசிட்டில இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக வந்து கட் பண்ணிட்டு வர்றது தான் வந்து பெஸ்ட்டான விஷயம். அதுக்கு நாங்க சாரியா ஃபீல் பண்ண மாட்டோம்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா மென்ஷனிங்மே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க என்னைக்குமே அப்பாலஜைசிங்கா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ப கட் பண்றதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா மேல் நெவர் அப்பாலஜைஸ் டூ ஷேர் தியர் ஒப்பீனியன். ஒப்பீனியன ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இங்க ரொம்ப பயம் கலந்த ஒரு விஷயம். ஏன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
இந்த உலகம் எல்லாத்துக்குமே ஜட்ஜ் பண்ண காத்துட்டு இருக்கு. நம்மளோட ட்ரெஸ்ஸிங்க ஜட்ஜ் பண்ண காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஸ்டேட்டஸ ஜட்ஜ் பண்ண காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய சேலரிய ஜட்ஜ் பண்ண காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய பெர்சனாலிட்டிய ஜட்ஜ் பண்ண காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய லைஃப்ப ஜட்ஜ் பண்ண காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய டெத்த கூட ஜட்ஜ் பண்ண காத்துட்டு இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருமே ஜட்ஜ் கிடையாது. யாருமே இங்க நீதிபதிகள் கிடையாது. அவங்க ஏன் ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப்ல வந்து நம்மளுடைய லைஃபோட கம்பேர் பண்ணி, ஒண்ணு அவங்க அப்பாவா இருப்பாங்க, நம்ம டவுனா இருப்போம். இல்ல நம்ம அப்பா இருப்போம், அவங்க டவுனா இருப்பாங்க. அத பேஸ் பண்ணி இங்க ஜட்ஜ்மென்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாவும், இல்ல பிளேமிங்காவும் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு ரீசனால நெறைய பேர் வந்து இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ல நம்ம மாட்டிக்கக்கூடாது. நம்மளுடைய ஒப்பீனியன சொல்லக்கூடாது. ஏழையோட வார்த்தை அம்பலம் ஏறுமா அப்படின்னு சொல்லப்படுற ரீசனால, அவங்களுக்கு தோன்ற ஒப்பீனியன வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது கரெக்ட்டா கூட இருந்திருக்கும். இந்த ஒப்பீனியன ஷேர் பண்றதுக்கு கூட அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒப்பீனியன ஷேர் பண்ணாமலும் அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. சொல்லிட்டோம்னா நம்ம சாரி கேட்கிற மாரி போயிடும்னு சொல்லிட்டு, அவங்களுடைய கருத்த கூட இங்க தைரியமா சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஐவலி மீன்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலுமே சொல்லுவாங்க. நம்மள பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவால்ல, முட்டாள்ன்னு சொன்னாலும் பரவால்ல, எனக்கு இது தோணுது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏரோப்ளேன கண்டுபிடிச்சவங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எங்களால மக்கள பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற ஒப்பீனியன் சொல்லும்போது, எல்லாருமே சிரிச்சாங்க. எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்ற மாரி சொன்னாங்க. பைத்தியக்காரங்களா இவங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா கேலி கூட செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நடந்தது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஏரோப்ளேன்ல போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒப்பீனியன் வந்து வெளியில சொல்லாம இருந்து, நம்மள யாராவது சிரிப்பா நெனச்சிருந்தா, இன்னைக்கு ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. இந்த ஒரு ரீசனால ஒப்பீனியன ஷேர் பண்றதுல பயப்படவே கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயத்திலயும், அப்பாலஜைசிங்கா நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம். நாங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்லப்படுற விஷயத்திலும் ரொம்ப தெளிவா இருக்கிற பீப்பிள் தான் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் நெவர் அப்பாலஜைஸ் டூ சே நோ. நோ சொல்றதுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லா கட்டத்திலுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நோ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சொல்லியிருந்தா தப்பிச்சிருக்கலாமோ, நோ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சொல்லியிருந்தா, நம்மளுடைய சுயமரியாதைய காப்பாத்தியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்கு நெறைய இருந்திருக்கும். ஆனா அங்க எஸ் சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லப்படுற ஃபீலிங்லயும் நம்ம பயந்திருப்போம். இந்த இடத்துல நோ சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருந்தே ஆகணும். அந்த நோ சொல்ற தைரியம் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் கிட்ட எப்படி அதிகமா வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நோ சொல்றதுக்கு அவங்க என்னைக்குமே சாரியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஐயோ! சாரி நான் நோ சாரிங்க நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கரெக்ட்டா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தேவையில்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லிமிட் கிராஸ் பண்ணப்படுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நோ சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். இப்ப நம்மளுடைய மேனேஜரே வந்து நம்மகிட்ட வந்து அதிகமான டாஸ்க் குடுக்குறாரு, அதிகமான வொர்க் சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அவங்க கிட்டோட நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தைரியம் இருந்தா மட்டும் தான், நம்மளுடைய சுயமரியாதை காப்பாத்தப்படும். இதுக்கு நம்ம சாரியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ப வந்து வேற ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால, நோ சொல்றதுக்கும் நாங்க சாரியா ஃபீல் பண்ண தேவையில்ல. அப்பாலஜைஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்கிற பீப்பிள் தான் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா வார்த்தைகளுக்குமே நம்ம பயன்படுத்துற எல்லா நல்ல வார்த்தைகளா இருக்கலாம், தவறான வார்த்தைகளா இருக்கலாம், கெட்ட வார்த்தைகளா இருக்கலாம். அகைன் திருப்பி சொல்றேன். எல்லாத்துக்குமே ஒரு இம்பாக்ட், ஒரு விளைவுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அது நம்மளுடைய உடலையும் பாதிக்கும், மத்தவங்களுடைய லைஃப்பையும் பாதிக்கும். அப்ப அந்த வார்த்தைகள நம்ம ரொம்ப பார்த்து பயன்படுத்தணும். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை சாரி. சாரி அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை ரொம்ப மதிப்புமிக்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைய வந்து யார்கிட்ட நம்ம பயன்படுத்துறோமோ, எதுக்காக பயன்படுத்துறோமோ ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். கொஞ்சம் தப்பா அந்த சாரி, அப்பாலஜைஸிங்க பயன்படுத்துனீங்கன்னா, சுத்தி இருக்க பீப்பிள் வந்து உங்க லைஃப்ப வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு ரீசனால தான் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து சாரியா இருக்கலாம், அப்பாலஜைசிங்கா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு கத்திய ஹேண்டில் பண்ற மாரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.